Daily. Taste the Daily. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 56 மொழிகள் முழுமையாக எதால் விழுங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்தி மொழியால் விழுங்கப்பட்டிருக்கின்றது. இதே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சார்ந்திருக்கின்ற மாநிலமான ஒடிசாவில் இருக்கின்ற ஒரியா மொழி உள்பட நான் சொல்கின்றேன், போஜ்புரி உள்பட, ராஜஸ்தானி உள்பட, இப்படி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் 56க்கும் மேற்பட்டிருக்கின்ற அந்த லாங்குவேஜஸ் முழுமையாக இந்தியினுடைய திணிப்பால் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அது போன்ற நிலை நம்முடைய தாய்மொழிக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உலக தாய்மொழி தினமான இந்த நாளில் நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் மூலமாகவும் இந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கின்றேன். ஆக எந்த விதத்திலும் அதற்கு பலியாகாமல் இப்போ பல்வேறு மாநிலங்களில் நாங்கள் எங்களுடைய அதிகாரி மூலமாக நாங்கள் பேசும்போது அவங்க சொல்கிறது என்ன என்று சொன்னால், இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க ஏற்கனவே சொல்கிற மாதிரி 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் இருக்கின்ற பொதுத் தேர்வை கொண்டு வருகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் இது எல்லா விதத்திலையும் இந்த எண்ணிப்பை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னு என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை கரிக்குலமாக கொண்டு வந்துடுவாங்க. வரலாறு மாற்றப்படும். நல்லவன் சொல்கிறவங்க ஏற்கனவே நல்லவன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வரலாற்றில் இருக்கின்ற தலைவர்களெல்லாம் கெட்டவர்களாக காட்டுவார்கள். யார் யாரெல்லாம் கெட்டவர்களாக இருக்கிறார்கள் நல்லவர்களாக தியாகிகளாக காட்டுவார்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைஞ்சிரும். இதை உள்ளே நுழைய விடாமல் அரணாக காக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறதுனால தான் இல்லாத கண்டிஷன்ஸ்லாம் போட்டுட்டு விவாத பொருளாக இருக்கின்ற கண்டிஷன்ஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டு இதில் கையெழுத்து போட்டால் தான் பணம் தருவேன் என்று சொல்லாமல் உடனடியாக எங்களுடைய இந்த பணத்தை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று நேற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய பிரதமருக்கு ஒரு நீண்ட கடிதத்தையும் எழுதியிருக்கிறார். அது வெறும் கடிதம், வெறும் காகிதம் மட்டுமல்ல, ஏறத்தாழ 43 லட்சம் மாணவருடைய எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கின்றது என்பதை மனதில் வைத்து ஒன்றிய அரசு இந்த காரணத்தெல்லாம் சொல்லி தமிழுடைய பெருமையை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழுடைய பெருமையை அறிந்ததுனால தான் இன்றைக்கு 8 திக்கிலும் இதுக்கான எதிர்ப்புகள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தமிழை பற்றியும் தமிழ் இனத்தை பற்றியும் நன்றாக தெரியும். எங்களுடைய இருமொழிக் கொள்கையின் மூலமாக எங்களுடைய சாதனைகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் தமிழ்நாட்டுடைய மாடல் நம்ம பின்பற்றணும்பான் என்று சொல்வதற்கு பதிலாக நாங்கள் சொல்கிறதை நீங்கள் கேளுப்பா என்கின்ற அந்த சொல்லைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை நான் பதிவு செய்கிறேன். மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. புரியல. PMC 5000 கோடி இதெல்லாம் தமிழகத்துக்கு இந்த இழப்பு ஏற்படும் சொல்றாரு. இன்னும் மீண்டும் PMC நான் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் பிளாக்மெயில் பண்ணுறதை நீங்கள் நிறுத்துங்க. இப்போ நீங்கள் பத்திரிகை துறை நம்பர் சேரும்போது 2023 கடைசி தவணையிலேருந்து ஆரம்பித்தது தான் அந்த PMCயில் நீங்கள் கையெழுத்து போட வேண்டும் என்று அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஒரு கமிட்டி போடுறோம், என் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அதுபடி நாங்கள் அதுக்கு முடிவு செய்யலாங்கும் பொழுது தான் அந்த கமிட்டியோடைய ஆலோசனைப்படி சார் இந்த PMCயில் முழுமையாக புதிய கல்விக் கொள்கை உள்ளே கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, பல்வேறு விதமான பிரச்சனையை உள்ளே நுழைக்க மாதிரி பார்க்க நம்மளுடைய சிஸ்டத்தை, நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை இது வந்து சீர்குலைக்கிற மாதிரி ஆகின ஒரு விஷயமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லும்போது தான் PMCயில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைங்க. எங்களுக்கான எப்போதும் வருஷம் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க, அதை நாங்கள் புதுசாக இந்த முறை மட்டும் PMC என்று சொல்லுங்களே என்ற அந்த வாதத்தை நாங்கள் வைத்தோம். ஒரு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஒரு திட்டத்திற்கான ஒரு பில் பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பணத்தை முறையாக வழங்க வேண்டியதான். ஏன்னா அந்த பில் பாஸ் பண்ணுறது தான் நீங்கள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் டேபிள் பண்ணுறீங்க உங்களுடைய கொள்கை எல்லாத்தையுமே. அதில் எதையுமே இதை சொல்லாமல் ஆனால் பணத்தை ரிலீஸ் பண்ணும்போது மட்டும் தனியாக ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அப்படியே இந்த PMC கையெழுத்து போட்டிங்கன்னா சேர்த்து அப்படியே கொடுத்துட்றோம் அப்படிங்கும் பொழுது இது பார்கெனிங் நெகோசியேஷன்லாம் கடந்து இது ஒரு பிளாக்மெயிலாகத்தான் அது பார்க்கப்படுது. அதனால தான் சொன்னேன், கையெழுத்து போடுங்க, உங்கள் பணத்தை நான் அரை மணி நேரத்தில் நான் தரேன் என்று சொல்லுவது இப்போ பிளாக்மெயில் என்று சொல்லலாம். அது என்ன சொல்லுவது? எவ்வளவு தவணை வந்திருக்கு PMC திட்டம்? இல்லை, கடந்த ஆண்டுலேருந்து இது வரவே இல்லையா. நம்ம ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுலேருந்து PMCன்னு ஒரு சிஸ்டத்தையே 2023 தானே கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல தவணையை நான் அவங்க சம்மதிச்சனால தான் கொடுத்தோம், இப்போ அவங்க சம்மதிக்காதனால தான் நிறுத்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. இல்லை, நான் திருப்பி அதில் கையெழுத்துக்கிட்டு அவங்க அந்த லெட்டரை அந்த லெட்டரை நான் படிச்சே காட்சி நம்மளோட தலைமை செயலாளர் என்ன லெட்டர் எழுதினாருன்னு சொன்னால், தரமான கல்வியை தரங்கிறது ரொம்ப சந்தோஷம், நாங்களும் தரமான கல்வியை கொடுக்கணும் நாங்கள் ஆசைப்படலாம். ஆனால் நீங்கள் PMCன்னு ஒன்று புதுசாக சொல்கிறீங்க, அதுக்கு நாங்கள் ஸ்டேட் லெவலில் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த பிரின்சிபல் செக்ரட்டரி மாதிரியாக நாங்கள் கமிட்டியை போடுறோம். பேஸ்ட் ஆன் தட் கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன் அப்போ நம்ம முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல எங்களுக்கு எப்போதும் கொடுக்குற பணத்தை முதல்ல நீங்கள் கொடுங்க என்று சொன்னோம். அந்த பேஸ்ட் ஆன் த கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷனே விட்டுட்டு அதான் ஒத்துக்கிட்டீங்களா, எதாவது ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த கமிட்டியை ஒத்துக்கலையங்களா, PMC நமக்கு தேவையில்லை சார், அதை விடுங்க சார், நமக்கு வர வேண்டிய பணத்தை முதல்ல வாங்குங்க சார் அப்படிங்கிறதான அந்த கமிட்டின்னு சொல்லியிருக்கு.
ஆக நீங்கள் எப்போதுமே நீங்கள் வழங்க வேண்டிய பணத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை தான் நம்ம மையக்கருத்தாக நினைக்கிறோம். என்னதான் முடிவு இறுதியாக என்னதான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதற்கு நம்முடைய யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் மீண்டும் அதுக்கு வந்து சரிங்க நாங்கள் பிஎம்சியை நாங்கள் ஒதுக்கிடுறாங்க, எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல, எப்போதும் போல் உங்களுக்கு வருஷத்துக்கான பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம், இந்த பிஎம்சியாக இருந்தாலும் சரி என்இ பேச உட்காந்து விவாதிச்சுக்கலாம், ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட் தானே, ஒத்திசைவு தானே, நம்மகிட்ட உட்காந்து பேசிக்க வேண்டியதானே என்பதை அதில் சொல்லாமல் திருப்பி இதில் கையெழுத்து போடுங்க என்று சொல்கிறார். அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சார்ந்த அடுத்த கட்ட நடவடிக்கை. கெட் அவுட் ஸ்டாலினர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க சார் அவங்க. இல்லை, அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க நான். ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் தெரியும், கடந்த ஆண்டு 36% மக்களால் விரும்பப்பட்ட ஒரு முதலமைச்சர் இதே பிப்ரவரி மாதம் இந்த ஆண்டு 57% மக்களால் விரும்பப்படுகின்ற முதலமைச்சராக வந்திருக்கிறாரு. அப்போ அது கல்விக் கொள்கை பிரச்சனையில இது திசை திருப்பது தான் இருக்குதா இந்த கெட் அவுட் ஸ்டாலின்? அவங்க வேலையாக தானே, எந்த ஒரு பிரச்சனை தான் சொல்லிட்டேன். மிக விரைவாக பாருங்கள், ஒட்டுமொத்தவங்க தமிழ்நாட்டை வந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு மிகப்பெரிய ஏதாச்சும் இஷ்யூஸ் அவங்க கொண்டு வராங்க இல்லையா மட்டும் நீங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.